முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளி வாசல்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள் மற்றும் தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன. லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள துர்கை அம்மனுக்கு கழக மகளிரணி சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி சார்பில் பேரணாம்பட்டு அடுத்த மசீகம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் கையில் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்து ஆம்பூர் சாலையில் உள்ள செல்லாபுரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அடுத்த இந்திரா நகரில் INA மத்திய ஆலயத்தில் இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயம் சார்பில் ஜெபம் செய்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை கண்ணகி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக விநாயகருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றிய கழகம் சார்பில் செங்குணம் அருள்மிகு ஆதி குப்பத்து அம்மன் திருக்கோயிலில் 508 தேங்காய்கள் உடைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் பசவனூர் பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை விஷ்ணு துர்கை ஆலயத்தில் 1008 மூலிகைகள் கொண்டு மகா யாகம் நடைபெற்றது. கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி கழகம் சார்பில் நொய்யல் ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பால், பன்னீர், தேன், சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் முருகன் கோயிலில் அஇஅதிமுகவினர் விரதமிருந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். அந்தியூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். இதேபோன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளி வாசல்களில் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.